1972 ஹலோ மெட்ராஸ் என்கிற மாத இதழை அவர் பொறுப்பேற்று நடத்திய நேரத்தில் அந்த முதல் இதழை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1975ஆம் ஆண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது, வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதில் முழுமையாக ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதேபோல் ஏவிஎம்னுடைய பொன்விழா நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவிலே பங்கேற்றது உரையாற்றியது மட்டுமல்ல, 190 கேடயங்கள் மேடையில் நின்று கொண்டே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேடயங்கள் எல்லாம் கலைஞர் அவர்களே தன்னுடைய கரங்களால் வழங்கியிருக்கிறார்கள். ஏவிஎம் செட்டியாருடைய 100ஆண்டு விழா தொடக்கத்தில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஃபிலிம் சேம்பரில் அவருடைய திருவுருவச் சிலை இருக்கிறது. அந்த திருவுருவச் சிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். எதற்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கலைஞருடைய குடும்பத்திற்கும் கலைஞருக்கும் ஏவிஎம்முக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கிறது, தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது என்பது அதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிட்டதை தவிர வேற அல்ல. நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்தபோது கடற்கரை பகுதியிலே நடைபயிற்சிக்கு செல்வதுண்டு. அப்பொழுது நம்முடைய சரவணன் அவர்களும் அவருடைய நண்பர்களோடு அங்கே நடைபயிற்சிக்கு வருவார்கள். நான் அடிக்கடி அவரை சந்தித்து பேசுவதுண்டு. சென்னையெல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள், நான் மேயராக பொறுப்பேற்றதை ஒரு 10 பாலங்களை கட்டினேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக. இந்த பாலங்களுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக சென்று அழைப்பதை கூட தந்ததில்லை, தபாலில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஆனால் அதை பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பே அந்த நிகழ்ச்சியில் முன்வரிசையில் அமர்ந்திருப்பார். நான் ஆச்சரியப்படுவது உண்டு. நான் பல நேரங்கள் மேடைக்கு அழைப்பது உண்டு அவரை. இல்லை நான் இங்கே இருக்கிறேன், சென்னை நகர மக்களுக்கு இது முக்கியம், அதனால தான் நான் இதை முக்கியம் என்று கருதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் என்று என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார்.